Hi students, welcome to IKS Academy. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா 11th பாலிட்டி ரிவிஷன் பார்க்க போறோம். நேற்றுக்கு 12th பாலிட்டி ரிவிஷன் பார்த்தோம், சரிங்களா? இப்போ பார்க்காதவங்க நம்ம சேனல்ல 12th பாலிட்டியில ஒரு 100 பிளாஸ் கொஸ்டின் போட்டிருக்கோம், அதை பாருங்க. இன்னைக்கு நம்ம 11th பாலிட்டியில இருந்து ஒரு 100 பிளஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம், சரிங்களா? நேற்றே ஒரு 100 கொஸ்டின் சொல்லி 100 பிளஸ் தான் பார்த்தோம். இன்னைக்கு அதே மாதிரி தான் பார்க்க போறோம். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. குரூப் 4 ஏதாவது நிறைய கேள்வி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு 11th பாலிட்டியில நம்ம எந்த பாடத்தை பத்தி பார்க்க போறோம்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், உள்ளாட்சி அமைப்புகள். என்ன பாடம் பார்க்க போறோம்? உள்ளாட்சி அமைப்புகள், சரிங்களா? ரைட். அரசாங்கத்தின் இறுதி நிலை அழகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்றோம்னா உள்ளாட்சி அமைப்புகள், சரிங்களா? ஏழை மக்களுக்கு அடிப்படை சுகாதாரம் தரதுதான் உள்ளாட்சி அமைப்பா இருக்கணும் அப்படின்னு யார் சொல்வார்னா காந்தியடிகள் சொல்வார், ரைட்டா? அதே மாதிரி இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது சொல்றவர் யாரு? காந்தியடிகள். ஓகேங்களா? ஒரு இந்தியாங்கிறது நகரங்களிலோ புறநகரங்களிலோ கிடையாது, கிராமங்களில் தான் வாழ்கிறது சொன்னவர் யாரு? காந்தியடிகள். ஓகேங்களா? கிராமங்களே இந்தியாவின் முதுகெலும்பு சொன்னவர் யாரு? காந்தியடிகள். ஓகே, அப்ப ஒரு பாலிட்டியா மட்டும் இல்லாம ஒரு ஓவராலா இடையில சில ஜிஎஸ் நம்ம அதுல பார்க்கலாம், சரியா? ரைட். அடுத்தது பாருங்க, தேர்ட் பாயிண்ட் பாருங்களேன். மனித கழிவை மனிதரை அகற்றும் முறை எப்ப நீக்கம் பண்றாங்கன்னா 2010. தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிப்பறை, ரொம்ப முக்கியமான ஒரு 4th பாயிண்ட் பாருங்க. தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிப்பறை இது எந்த திட்டத்தின் கீழ் கொண்டாடுறாங்கன்னா ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா நமக்கு தெரியும் 2009, சரிங்களா? ரைட்டு. ரொம்ப முக்கியமான திட்டங்கள்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஜவஹர் ஆவாஸ் யோஜனா JAY திட்டம் 1989, ஓகேங்களா? ரைட். பாரத் நிர்மான் யோஜனா 2005, தேசிய ஊரக நல திட்டம் 2005, தேசிய வாழ்வாதார திட்டம் 2011, ஓகேங்களா? தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013, இல்ல தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கேட்டாலும் 2013. இந்த சட்டத்தை கடைசியா நிறைவேற்றிய மாநிலம் எதுனா தமிழ்நாடு, நவம்பர் 1, 2016. ஓகேவாங்க? ஸோ அப்படியே பாஸ் பண்ணி இந்த வீடியோலாம் பாஸ் பண்ணி நோட் ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க, ஒரு ரீகால் தான், பட் இருந்தாலும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பிளாஸ்டிங்கா அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புதுப்பித்தல் திட்டத்தின்படி ஒரு ஊராட்சி ஒரு உள்ளாட்சிங்கிறதுக்கு ஒரு கல்வி சுகாதாரம் அடிப்படை அமைப்பு எல்லாமே இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிப்பறை என்ன திட்டத்தின் கீழ் கேட்டா ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. என்ன திட்டம்? ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் 6ம் 7ம். விதி 40 கிராம பஞ்சாயத்து பத்தி குறிப்பிடுகிறது. அதே மாதிரி 2,50,000 கிராம பஞ்சாயத்துகள் இந்தியாவில இருந்திருக்கு. எப்பன்னு கேட்டா மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி, சரிங்களா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி இந்தியாவில எவ்வளவு கிராம பஞ்சாயத்துகள் இருந்திருக்கு? 2.5 லட்சம், சரிங்களா? ரைட். இப்ப கரண்ட் டேட்டால பாத்தீங்கன்னா 2025 மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஃபர்ஸ்ட், 2025 மக்கள் தொகையில ஃபர்ஸ்ட் நாடு எந்த நாடுன்னு கேட்டா இந்தியா. இந்தியால அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் கேட்டா உத்தரப்பிரதேசம், குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் கேட்டா சிக்கிம், சரிங்களா? 6ல் 1 பங்கு மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அர்த்த சாஸ்திரம் சாணக்கியர் அல்லது கௌடல்யர் எழுதிய நூல் தான் அர்த்த சாஸ்திரம், சரிங்களா? பண்டைய கால உள்ளாட்சி அமைப்புகள் பத்தி குறிப்பிடும் நூல் தான் என்னன்னு கேட்டா அர்த்த சாஸ்திரம். ரைட். அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஹிஸ்டரியிலும் சரி சோழர்கள் தென்னிந்திய வரலாறு தமிழ் சமூக வரலாறுலயே ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, உத்தரமேரூர் கல்வெட்டு, சரிங்களா? சோழர் காலத்துல குடவோலை முறை இருந்ததுன்னு சொல்றதுதான் உத்தரமேரூர் கல்வெட்டு. அப்ப இந்த குடவோலை முறையில வாக்காளர்களை தேர்வு செய்யறாங்க, ஆண்கள் மட்டுமே இந்த தேர்தலில் போட்டிடுறாங்க. இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு சோழர் காலத்தை சேர்ந்தது, குறிப்பாக முதலாம் பராந்தக சோழனின் காலத்தை சேர்ந்தது. இந்த முதலாம் பராந்தக சோழனை தான் பொன்வைந்த பெருமாள், மதுரை கொண்டான், இவ்வாறெல்லாம் சொல்லுவோம், சரிங்களா? அப்ப உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த சோழ மன்னனின் காலத்தை சேர்ந்தது கேட்டா முதலாம் பராந்தக சோழன். ரைட். அதுக்கப்புறம் ஜஸ்ட் 10th பாயிண்ட் பேசிக் பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் 11th பாயிண்ட் பாருங்களேன். முகலாயர் காலத்துல அரசர்கள் மாறினாலும் நிர்வாக முறை எப்படி இல்லைன்னு கேட்டா மாறல. முகலாயர் காலத்துல அரசர்கள் மாறிட்டே போனா கூட நிர்வாக முறை எப்படி இல்லையா? மாறல. ரிப்பன் பிரபு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இங்கதான். ரிப்பன் பிரபு தான் என்ன சொல்றாரு? உள்ளாட்சி அமைப்பு பத்தி ஒரு சுவையை இந்தியர்களுக்கு ஊட்டுவார். இப்படியே கூட கேள்வி கேட்பாங்க. உள்ளாட்சி அமைப்பின் சுவையை இந்தியர்களுக்கு ஊட்டியவர் ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி அமைப்பின் மகா சாசனம் என அழைக்கப்படுவது ரிப்பன் பிரபுவின் தீர்மானம். இந்த தீர்மானம் இயற்றப்பட்ட ஆண்டு 1882, 1882. இந்த தீர்மானத்தின்படி அவர் என்ன சொல்றாருன்னா, யாருமே அதிகாரிகளை அப்பாயின்மெண்ட் பண்ணாதீங்க, ஒரு தேர்ந்தெடுங்க, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரிகளை அப்பாயின்மெண்ட் பண்ணாதீங்க, தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்றாரு. எலக்டிவ் மெத்தடுக்கு வாங்க, செலக்டிவ் மெத்தடுக்கு வாங்கன்னு சொல்றாரு. ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா அதுல 2 பங்கு என்ன பண்ணணும்னா சூஸ் பண்ணுங்க, தேர்ந்தெடுங்கன்னு சொல்றாரு. யார் சொல்றாரு? ரிப்பன் பிரபு சொல்றாரு. 1909 வரை காவல், கல்வி, கிராம துப்புரவு இதெல்லாமே ஒரு உள்ளாட்சி அமைப்புகளோட பணியா இருந்திருக்கு, மாவட்ட வாரிய பணியா இருந்திருக்கு.
இதெல்லாம் ஜஸ்ட் பேசிக் பாயிண்ட் தான். 7 விசாரணைக்கான வைக்கிறாங்க, எதுக்கு இருக்கிறோம், மத்திய அரசுக்கும் மாகாண அரசுக்கும். இந்த பாயிண்ட் நல்லா பாருங்களேன். 1926ல ஓகேங்களா, 1926ல 1417 இருந்த உள்ளாட்சி அமைப்புகளின் எண்ணிக்கை 1937ல 6250 மாறிடுச்சு. ஓகேங்களா, ரைட். அதுக்கு அடுத்தது 1923ல ஓகேங்களா, மாவட்ட வட்டார அளவில் உள்ளாட்சி அமைப்பு எக்ஸ்டெண்ட் ஆகுது. 1927ல நீதி கட்சியில 545 பேர் கிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்களாக இருக்காங்க. ஓகேங்களா, இந்த டேட்டாலாம் அப்படியே பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. தன்னிறைவு பெற்ற கிராம சுயராஜ்யம் வேணும்னு சொன்னவர் யாருன்னா காந்தியடிகள். தன்னிறைவு பெற்ற கிராம சுயராஜ்யம் வேணும்னு சொன்னவர் யாரு? காந்தியடிகள். ஓகேங்களா, ரைட். காந்தியடிகளின் அரசியலமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு வரைபடத்தை வரைஞ்சவர் யாருன்னா சர்மா நாராயணன். சமூக மேம்பாட்டு திட்டம் 1952. தேசிய நீட்டிப்பு சேவை 1953. 1956-57ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குழு போடுறாங்க. அதான் பல்வந்தராய் மேத்தாய் குழு. பல்வந்தராய் மேத்தா குழு. சரிங்களா, ரைட். அப்ப பஞ்சாயத்து அமைப்பின் ஒரு அடிக்கல் நம்ம எதை சொல்லுவோம்னு கேட்டா எந்த குழுவை சொல்லுவோம்னா பல்வந்தராய் குழு. ரைட்டுங்களா, அதுதான் 56 to 57. பின்னால அசோக் மேத்தா குழு பார்ப்போம் 77 to 78. பஞ்சாயத்து ராய் பல்வேந்தராய் குழு பார்த்தா 3 அடுக்கு 3 டயர் சிஸ்டம். அசோக் மேத்தா குழு பார்த்தா 2 டயர் சிஸ்டம். சரிங்களா, அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தல்களிலும் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு சொல்றது அசோக் மேத்தா குழு. ஓகேங்களா, ரைட். அரசியல் கட்சிகள் எல்லா தேர்தல்களிலும் பங்கேற்கணும்னு சொல்ற குழு அசோக் மேத்தா குழு. ஓகேவா, பின்னாடி பார்ப்போம். ரொம்ப முக்கியமான குழு. ஃபர்ஸ்ட் போட்டது பல்வேந்தராய் குழு. இது 2 பரிந்துரையை பரிந்துரைக்குது. 3 அடுக்கு முறையை சொல்லுது, கிராம அளவுல, மாவட்ட அளவுல, வட்டார அளவுல. அதே மாதிரி 90% மக்கள் 1960 வாக்குல பஞ்சாயத்துல இருந்திருக்காங்க. இவங்க 2வது பாருங்களேன், இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பல்வேந்தராய் மாதிரி 77 அசோக் மேத்தா குழு தாக்கல் ஏற்படுத்துறாங்க. 78ல அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. அரசியல் கட்சிகள் எல்லா தேர்தலிலும் பங்கேற்கணும்னு சொன்ன குழு அசோக் மேத்தா குழு. அதே மாதிரி அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைத்து தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள குழு எதுன்னு கேட்டா அசோக் மேத்தா குழு. என்ன குழு? அசோக் மேத்தா குழு. சமூக மேம்பாடு திட்டம் 52. சமூக மேம்பாடு திட்டம் 52. தன்னிறைவு பெற்ற கிராம சுயராஜ்யத்தை விரும்பியவர் யாரு? காந்தி. ஓகேங்களா, ரைட்டு. உள்ளாட்சி அமைப்பின் மகா சாசனம் என்னது? ரிப்பன் ரோவோட தீர்மானம். அப்படியே ஓட விட்டுட்டே இருங்க. உத்தரமேரூர் கல்வெட்டு யாரு சொன்னா? முதலாம் பராந்தக சோழன். ஓகேங்களா, தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிப்பறை எந்த திட்டம்? ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. ஓகேவா, ரைட். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியம்பா. உத்தரமேரூர் கல்வெட்டு எந்த சோழன்பா? முதலாம் பராந்தக சோழன். ரைட்டா, முதலாம் பராந்தக சோழன். இந்த அசோக் மேத்தா குழு எத்தனை மாநிலங்கள்ல ஏற்படுத்தப்பட்டதுன்னா 5 மாநிலங்கள்ல. கர்நாடகா, ஆந்திரா, மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா, குஜராத். ஓகேங்களா, கர்நாடகா, ஆந்திரா, மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா, குஜராத். ரைட். இதுக்கப்புறம் இந்த 3 ஆண்டுகள் பாருங்களேன், ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பல்வேந்தராய் 56 to 57. அடுத்து அசோக் மேத்தா 77 to 78. அடுத்து 84 அனுமந்தராய் குழு. 84 அனுமந்தராய் குழு. 85 GVK ராவ் குழு. 85 GVK ராவ் குழு. வேறற்ற பொருட்கள் என அழைக்கப்படுவது GVK ராவ் குழு. திட்டக்குழுவால் ஏற்படுத்தப்பட்டது GVK ராவ் குழு. ஓகேங்களா, ரைட். அண்ட் 86ல ஏற்படுத்தப்பட்டது LM சிங்வி குழு. 86ல ஏற்படுத்தப்பட்டது LM சிங்வி குழு. ஓகேங்களா, ரைட். 1989ஆம் ஆண்டு 64வது மற்றும் 65வது சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. 89ஆம் ஆண்டு 64வது மற்றும் 65வது சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. ரைட்டுங்களா, ரைட்டு. இது வந்து யாருடைய ஆட்சி காலத்துல கொண்டு வராங்கன்னா ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்துல. மாநிலங்களவையில இது நிறைவேற்றப்படல. ரைட். இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது 73 and 74th அமெண்ட்மெண்ட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிங்கிற அமைப்புகள் தோன்றுவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. 73 மற்றும் 74வது சட்ட திருத்தம் 1992ல போடுறாங்க. அதை எப்ப நிறைவேற்றுறாங்கன்னு கேட்டா 1993ல நிறைவேற்றுறாங்க. எப்ப நிறைவேற்றுறாங்கன்னா 1993ல. ஓகேங்களா, ரைட். இந்த 73 மற்றும் 74வது சட்ட திருத்தத்தின் படிதான் 11வது அட்டவணையின் கீழே பஞ்சாயத்தும் 12வது அட்டவணையின் கீழே நகராட்சியும் ஏற்படுத்தப்படுது. ரைட். இதுக்கப்புறம் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதுதான் என்னது? 92, 73, 74 பார்த்துட்டோம். இது எத்தனை 2 பகுதியை இணைக்குது? பகுதி 9, பகுதி 9A. என்னென்ன ஆர்டிகல் சொல்றது? 243 to 243Z. ஓகேங்களா, பாருங்களேன், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. 32 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை பத்தி சொல்றது எதுன்னு கேட்டா 73வது சட்ட திருத்தம் 73rd அமெண்ட்மெண்ட் 243B. கிராம பஞ்சாயத்து எல்லையை யார் வந்து அறிவிப்பாருன்னு கேட்டா ஆளுநர். 11வது அட்டவணை பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது? கிராம அளவுல பஞ்சாயத்தை கிராம, மாவட்ட, இடைநிலை அளவு பிரிக்குது. ஓகேங்களா, ரைட். இதுக்கப்புறம் இந்த 36, 37 பாருங்க, ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜுக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட இடம். ஓகேங்களா, ராஜஸ்தானில் உள்ள நகவூர், அக்டோபர் 2, 1959. ஓகேங்களா, அதே மாதிரி ராஜஸ்தான் மாதிரியே வேற எந்த இடத்துல சார் அடிக்கல் நாட்டாங்கன்னு கேட்டா ஆந்திர பிரதேசம். அப்ப எந்த 2 மாநிலங்களில் பஞ்சாயத்து ராஜுக்காக முதலாக அடிக்கல் நாட்டப்பட்டது கேட்டா எந்த 2 மாநிலங்கள்லப்பா சொல்லுங்க? ராஜஸ்தான் 1, ஆந்திரா 1. எப்ப? அக்டோபர் 2, 1959.
அதோட 50வது வருஷம், அதுதான் பொன்விழா ஆண்டு. அப்ப பஞ்சாயத்து அமைப்புகளின் பொன்விழா ஆண்டு எப்போது கொண்டாடப்பட்டதுன்னு கேட்டா அக்டோபர் 2, 2009. வெள்ளி விழானா 25 வருஷம், பொன் விழானா 50 வருஷம். ரைட். பாளைய வாரிய சட்டம் எப்ப ஏற்படுத்துறாங்க பாருங்க, 1924. பாளைய வாரிய சட்டம் 1924. ரைட்டுங்களா? ரைட். அதுக்கப்புறம் 1992 நம்ம பார்த்தோம், 73, 74 சட்ட திருத்தம் கொண்டு வந்தது. அது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஜூன் 1993. ரைட். 74வது சட்ட திருத்தம், இது ஜஸ்ட் பஞ்சாப் மாநகராட்சி, பஞ்சாப் பத்தின ஒரு மசோதா 1911 போட்டிருப்பாங்க, 98 நிறைவேறிப்பாங்க. ஜஸ்ட் ரீட் பாயிண்ட் தான், ஹைலைட் பண்ற பாயிண்ட்டை மட்டும் அப்படியே பார்த்துட்டே வாங்க. குரூப் 4க்கு ரிவிஷன் பண்றவங்க அதை மட்டும் நல்லா பார்த்துட்டே வாங்க. அண்ட் குரூப் 2 2A இது உதவும். 74வது சட்ட திருத்தம் பாத்தீங்கன்னா 3ஆ பிரிக்கிறாங்க, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. கிராம சபை கூட்டங்கள் எத்தனை தடவை சார் கூடுதுன்னு கேட்டா 6 முறை. புக்ல 4 முறைன்னு இருக்கும் பழைய புக்ல எல்லாம், எத்தனை முறை கூடுறாங்கன்னா 6 முறை. அதாவது ஜனவரி 26 1 குடியரசு, ஓகேங்களா? மே 1 உழைப்பாளர், ஆகஸ்ட் 15 சுதந்திரம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி தான் சர்வதேச அகிம்சை தினமா சொல்லியிருப்பாங்க. அது எப்ப சொல்லியிருப்பாங்கன்னா 2007. சரிங்களா? ரைட். ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம். அது இல்லாம இந்த 4 முறையே தான் ஃபர்ஸ்ட் வழக்கமா இருந்தது. அது இல்லாம ஒரு 2 முறை தான் என்னன்னா மார்ச் 22 மற்றும் நவம்பர் 1. இந்த மார்ச் 22 என்னன்னா உலக தண்ணீர் தினம். 22 நவம்பர் 1 பாத்தீங்கன்னா தேசிய உள்ளாட்சி தினம். ஓகேங்களா? சோ உள்ளாட்சி தினம். ரைட். அடுத்து இந்த பேரூராட்சி பத்தி சொல்லியிருப்பாங்கப்பா. பேரூராட்சியோட பதவி காலம் 5 வருஷம். 5000ல இருந்து 15000 மக்கள் இருக்கலாம். 3 to 15 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் பேசிக்கான பாயிண்ட் தான். 11வது ஷெட்யூலை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் குறிச்சுக்கோங்கப்பா, 243G. 243G. ரைட். அதுக்கப்புறம் வார்டுகள் எண்ணிக்கையில 3ல 1 பங்கு பெண்கள் இருக்கணும் சொல்றாங்க. 3ல 1 பங்கு. அடுத்து நகராட்சிக்கு வராங்க, 5000க்கு மேல இருக்கணும். ஓகேங்களா? சாரி, 15000க்கு மேல இருக்கணும், 3 லட்சத்துக்கு கம்மியா இருக்கணும். நகராட்சி ஆணையரோட பதவி காலம் எத்தனை வருஷம்னு கேட்டா 5 வருஷம். எத்தனை வருஷம் கேட்டா 5 வருஷம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு உள்ளாட்சி அமைப்புகள் பாடத்தை ரிவிஷன் பண்ணிடலாம். அடுத்தது நகராட்சியில பெண்களுக்காக எவ்வளவு சதவீதம் இடஒதுக்கீடு பண்ணணும் சொல்றாங்கன்னா 30% இடஒதுக்கீடு பண்ணணும் சொல்றாங்க. நகராட்சியிலேயே மாநகராட்சியிலேயோ நிலை குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுக்களை ஏற்படுத்துறாங்க. நகராட்சியில நிலை குழுக்களோட பதவி காலம் 2.5 வருஷம். மாநகராட்சியில நிலை குழுக்களோட பதவி காலம் 1 வருஷம். இந்த டேட்டாலாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி நிலைக்குழுவின் தலைவர் மாநகராட்சியில யாருன்னு கேட்டா மேயர். மாநகராட்சி தலைவர் யாருன்னு கேட்டா மேயர். மாநகராட்சியின் நிர்வாக தலைவர், மாநகராட்சியின் நிர்வாக ஆணையர்னு கேட்டா மாநகராட்சி ஆணையர். கரெக்டா? மாநகராட்சி ஆணையரின் பதவி காலம் 3 ஆண்டுகள். இந்த கேள்வி எல்லாம் இனிமே நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சோம். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது நிலை குழுக்கள் 2.5 வருஷம். நகர்மன்றத்தின் பணிகள் எத்தனாவது அட்டவணையில இருக்குன்னா 12வது அட்டவணை. பார்த்தாமப்பா, பஞ்சாயத்துனா 11பா, நகர்மன்றம்னா 12பா. ரைட். 92வது சட்டத்திட்டத்தின்படி எத்தனை பங்கு பாத்தீங்கன்னா 5ல 4 பங்கு மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர்கள் இருக்கணும்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட். மாநகராட்சிக்கு துணையா இருக்கிறது நிலைக்குழு. இந்தியாவில இந்த 56th பாயிண்ட் பாருங்களேன், இந்தியாவில் உள்ள எல்லா மாநகராட்சியும் எதன் அமைப்பின் கீழ் செயல்படுதுன்னு கேட்டா மும்பை மாநகராட்சி. ஓகேங்களா? எதன் கீழே இருக்கு? மும்பை மாநகராட்சி. ரைட்டுங்களா? ரைட். அடுத்தது 74வது சட்டத்திட்டத்தின் படிதான் வார்டு குழுக்கள் ஏற்படுத்துறாங்க. 74th சட்டத்திட்டத்தின் படிதான் என்ன குழுக்கள் ஏற்படுத்துறாங்க? வார்டு குழுக்கள் ஏற்படுத்துறாங்க. வார்டு குழுக்களின் தலைவர் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்வு செய்யப்படுவாங்க? ஓராண்டுக்கு ஒரு தடவை. நிலைக்குழுவின் தலைவர் யாரா இருப்பா? மேயர். ஓகேங்களா? நம்ம முன்னாடியே பார்த்தோம், நகராட்சியில நிலைக்குழுக்களோட பதவி காலம் 2.5 வருஷம். ஓகேவா? அதே மாநகராட்சியில நிலைக்குழுக்களோட பதவி காலம் 1 வருஷம். சரிங்களா? அண்ட் 12வது அட்டவணை நகராட்சிக்கான பணிகள்னு சொல்லிட்டு எத்தனை பணிகளை சொல்லுதுன்னு கேட்டா 18 பணிகள். எத்தனை பணிகள்? 18 பணிகள். ரைட்டுங்களா? மாநகராட்சி தலைவர் யாரு? மேயர். ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. அதே மாதிரி மாநகராட்சியின் தலைமை நிர்வாகி சொன்ன இல்லையா, நிர்வாகி அல்லது நிர்வாக தலைவர் வந்தா மாநகராட்சி ஆணையர். வெறுமனே மாநகராட்சி தலைவர்னு வந்தா ஆன்சர் என்ன? மேயர். ஓகேங்களா? ரைட். மாநகராட்சி ஆணையரோட பதவி காலம் 3 வருஷம். பதவி காலம் எத்தனை வருஷம்? 3 வருஷம். ரைட்டுங்களா? கிராம சபை உருவாக்கலாம்னு சொல்றது 73. இதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்க, 1958ல தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் ஏற்படுத்துறாங்க. 94ல மாற்றப்படுது, தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் மாற்றப்படுது. அண்ட் 1996ல பஞ்சாயத்து சட்டம் திருத்தப்படுது. இந்த 3 வருஷம் பாருங்க. 58ல தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் ஏற்றப்படுது, 94ல மாற்றப்படுது, 96ல திருத்தப்படுது. ஓகேங்களா? அந்த 1994 படி எத்தனை பிரதிநிதிகள் வந்து இந்த தமிழ்நாடு பஞ்சாயத்துல இருக்காங்கன்னு கேட்டா 1,17,000 பேரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 18 மாநிலங்கள்ல உள்ளாட்சி அமைப்புகள் இல்ல. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் நகர்ப்புற சட்ட மசோதா, பஞ்சாயத்து மசோதா 2018, உள்ளாட்சி அமைப்பு, அதாவது தமிழ்நாடு நகர்ப்புற சட்ட மசோதா 2018 படி உள்ளாட்சி அமைப்புகளோட பதவி காலத்தை எத்தனை வருஷம் நீட்டிக்குதுன்னு கேட்டா, எத்தனை மாசம் நீட்டிக்குதுன்னு கேட்டா 6 மாசம்.
எத்தனை மாசம் நீடிக்குது? 6 மாசம். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது இல்லாம 11th வேற என்னென்ன பேசிக் பாயிண்ட் இருக்குன்னா, FW எல்லிஸ், பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸை பத்தி பார்ப்போம். அவர் வந்து சென்னை ஜார்ஜ் கோட்டையில ஒரு கல்லூரி நிறுவாரு. சென்னை ஜார்ஜ் கோட்டை தான் ஆங்கிலேயர்களால் ஃபர்ஸ்ட் கட்டப்பட்ட புனித ஜார்ஜ் கோட்டை. எங்கு கட்டப்பட்டதுன்னு கேட்டா சென்னை. ஓகேங்களா? தேவி கோட்டை எங்க இருக்குன்னு கேட்டா கடலூர். ஓகேங்களா? வில்லியம் கோட்டை எங்க இருக்குன்னு கேட்டா கொல்கத்தா. இந்த FW எல்லிஸ் தான் என்ன செய்வாரு, ஃபர்ஸ்ட் திராவிட மொழி குடும்பம்னு ஒரு கான்செப்ட் அறிமுகப்படுத்துவார். ஓகேங்களா? அந்த திராவிட மொழி குடும்பம்னு ஒரு கான்செப்ட் அறிமுகப்படுத்தி அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வந்து முதன்மையான மொழி அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுவார். இவரு சொல்லிட்டு போனதை வச்சுதான் பின்னால வந்த கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதுவார். அதை 1856 நூலா விடுவார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம திருநெல்வேலி வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதுவார். இது எல்லாமே நம்ம 11th புக்ல இருக்கு. இந்த பாயிண்ட்ல அப்படியே கேட்டுக்கோங்க. சரிங்களா? யார் இந்த திருநெல்வேலி வரலாறு புக் எழுதினாருன்னு கேட்டா கால்டுவெல். ஓகேவா? FW எல்லிஸ் என்ன செய்யறாரு, திராவிட மொழி குடும்பம்ங்கிற கான்செப்டை ஃபர்ஸ்ட் உருவாக்குறாரு. ஓகேங்களா? அதனால அவர் என்ன சொல்லுவாங்க, அயோத்திதாசர் கூட பின்னாடி பாத்தீங்கன்னா அயோத்திதாசர் வந்து அவர் தமிழ் முன்னோடின்னு சொல்லுவார். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ல பாருங்களேன். ரொம்ப ஸ்க்ரோல் ஆயிடுச்சு. தமிழ் முன்னோடி. ஓகே, இந்த ஸ்டோரி பேஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்களேன். தமிழ் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு அயோத்திதாசர் வந்து FW எல்லிஸ சொல்றாரு. யார் சொன்னான்னு கேட்பாங்க, அயோத்திதாசர். அயோத்திதாசருக்கு அப்புறம் அயோத்திதாசர்ல ஒரு சில ரிவிஷன் பாயிண்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா 1882 திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு நிறுவிப்பார். ஓகேங்களா? 1885 திராவிட பாண்டியன் சொல்லிட்டு ஒரு இதழ் வச்சிருப்பார். 1891 திராவிட மகாஜன சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு நிறுவார். இந்த அமைப்போட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் கூட நீலகிரியில நடக்கும். 1907 ஒரு பைசா தமிழன் ஒரு வார இதழ தொடங்குவார். 1914 வந்து பாத்தீங்கன்னா 1907 ஒரு பைசா தமிழன் ஒரு வார இதழ தொடங்குறார். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம அயோத்திதாசர் சம்பந்தப்பட்ட முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் அன்னிபெசன்ட் சம்பந்தப்பட்ட முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. தன்னாட்சி இயக்கத்தை நிறுவனவங்க அன்னிபெசன்ட். ஓகேங்களா? அவங்க சில முக்கியமான கூற்று சொல்லுவாங்க. இந்தியாவின், ஓகேங்களா, விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை, இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம், அதிநவீன வசதியில, ஓகேங்களா, ரயில்ல அடிமையா போறதோட, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில்ல அடிமையா போறதை விட மாட்டு வண்டியில சுதந்திரமா போறதே மேல். இதை யார் சொன்னாங்கன்னா அன்னிபெசன்ட். அன்னிபெசன்ட் எழுதிய புக்கு தான் விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது. விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது. ஓகேங்களா? அன்னிபெசன்டோட வார பத்திரிகை தி காமன் வீல் அண்ட் தினசரி பத்திரிகை நியூ இந்தியா. தினசரி பத்திரிகை நியூ இந்தியா. அன்னிபெசன்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஞான சபையில HP பிளாவட்ஸ்கி வந்து இறந்ததுக்கு அப்புறம் 1907 பிரம்மஞான சபைக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. பிரம்மஞான சபை என்பது ஒரு சீர்திருத்த இயக்கம். ஓகேங்களா? இந்தியாவில் புத்த சமயத்தை புத்துயிரூட்டிய இயக்கம் தான் இந்த பிரம்மஞான சபை. பிரம்மஞான சபை பாத்தீங்கன்னா HP பிளாவட்ஸ்கி, HS ஆல்காட் என்பவர்களால 1875 அமெரிக்கால நிறுவப்படுது. 1886 சென்னையில அடையாருக்கு இதோட ஹெட் குவார்டர்ஸை மாத்துறாங்க. ஓகேங்களா? 1893 1893 அன்னிபெசன்ட் என்ன வராங்க, பிரம்மஞான சபையில உறுப்பினரா வராங்க. ஓகேங்களா? 1907 பிரம்மஞான சபைக்கு தலைவராக அன்னிபெசன்ட் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம சீர்திருத்த இயக்கம் பாடத்துல ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அண்ட் பிரம்ம சமாஜம் நம்ம படிச்சிருப்போம். 20/8/1828 ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவிப்பார். ஓகேங்களா? ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவிக்கிறார். அரபு, ஆங்கிலம், பாரசீக, சமஸ்கிருதம் இதெல்லாம் ராஜாராம் மோகன் ராய் அறிந்த மொழிகள். ஓகேங்களா? உருவ வழிபாட்டை எதிர்க்கிறார். ஓகேவா? இவரோட தீவிர முயற்சியால தான் வில்லியம் பெண்டிங் என்ன பண்ணிருப்பாரு, December 4, 1829 சதி ஒழிப்பு, உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை என்ன செஞ்சிருப்பாரு, ஒழிச்சிருப்பார். ஓகேவா? அந்த ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கு அப்புறம் தேவேந்திரநாத் தாகூர் இந்த அமைப்புக்கு தலைமை பொறுப்பை எடுத்துக்கிறார். 1957 KC சென் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. KC சென்னுடைய கருத்துக்கள் கொஞ்சம் மாறுபடுதலா இருக்கு. ஓகேங்களா? ரைட். அப்ப இவங்களோட அமைப்பு இருக்கு இல்லையா, யாருடைய அமைப்பு, தேவேந்திரநாத் தாகூரோட அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம்னு பிரிஞ்சிருது. ஓகேங்களா? இந்த கேசவ சந்திரசனோடது இந்திய பிரம்ம சமாஜம்னு பிரிஞ்சிருது. இந்த கேசவ சந்திரசன், ஓகேங்களா, குழந்தை திருமணத்தை பிரம்ம சமாஜம் எதுக்குறப்ப தன்னுடைய 14 வயது மகளை ஒரு இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாரு. அதனால அந்த இந்திய பிரம்ம சமாஜத்துல இருந்து விலகினவங்க சாதாரண பிரம்ம சமாஜம்னு ஒண்ணு தொடங்குறாங்க. ஓகேவா? அடுத்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஒரு முக்கியமான ஒரு நபர். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி, நவீன வங்காள உரைநடையின் தந்தை. இதெல்லாம் நம்ம யார் சொல்லணும்னா வித்யாசாகர சொல்லணும். சரிங்களா? இவருடைய தீவிர முயற்சியால தான் 1856 விதவை மறுமண சட்டம் இயற்றப்படுது. 56 விதவை மறுமண சட்டம், 61 விதவை மறுமண சங்கம். ஓகேவா? விதவை மறுமண சங்கத்தை யார் ஏற்படுத்தியிருப்பார்னா MG ரானடே. ஓகேங்களா? இந்த MG ரானடே இன்னும் வேற என்ன நிறுவிருக்காரு சார்னு கேட்டா, விதவை மறுமண சங்கம் 1861,
பூனே சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884. ஓகேங்களா? அப்ப 61, 70, 84 இந்த மூணையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எம்ஜி ரானடேவும் ஆர்சி பண்டேர்கரும் பிரார்த்தனை சமாஜம்ங்கிற ஒரு அமைப்புக்கு ஒரு உறுப்பினரா இருப்பாங்க. பிரார்த்தனை சமாஜம்ங்கிற ஒரு அமைப்பானது ஆத்மாராவ் பாண்டரன் என்பவரால் நிறுவப்படுது. ஓகேங்களா? ஆத்மாராவ் பாண்டரன் 1867 ஒரு 6-7 பேர் கூட்டு பிரார்த்தனை, 6-7 பேர் கூட்டு பிரார்த்தனை. அப்ப 6-7 1867 பிரார்த்தனை. ஓகேங்களா? ரைட். பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக தொடங்கப்பட்ட அமைப்பு தான் பிரார்த்தனை சமாஜம். பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக தொடங்கப்பட்ட அமைப்பு தான் பிரார்த்தனை சமாஜம். இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். ஓகேவாங்க? ரைட்டு. அப்ப ஆர்சி பண்டேர்கர், எம்ஜி ரானடே எந்த உறுப்பினர் கேட்டா பிரார்த்தனை சமாஜம். அதே மாதிரி ஆரிய சமாஜம் ஞாபகம் இருக்கணும். ஆரிய சமாஜம் 1875 தயானந்த சரஸ்வதி தொடங்கியிருப்பாரு. மூல் சங்கர் அவரோட இயற்பெயரு. ஆரிய சமாஜம் நிறுவப்பட்ட இடம் பஞ்சாப். ஓகேங்களா? இவர் என்ன செய்யறாரு, மதமாறிய இந்துக்களை திருப்பி இந்து மதத்துக்கு கொண்டு வருவதற்காக சுத்தி இயக்கம் சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். வேதங்களை நோக்கி செல்வோம், பேக் டு வேதாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு முழக்கத்தை முழங்குறார். சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதுறாரு. குலாம்கிரிங்கிற நூல் யார் எழுதியிருப்பாருன்னா ஜோதிபா பூலே. மகாராஷ்டிரால ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடியவர் தான் அந்த ஜோதிபா பூலே. ஓகேங்களா? குலாம்கிரி என்பதன் மீனிங் என்னன்னு கேட்டா அடிமைத்தனம். ரைட்டுங்களா? ரைட். யாருடைய பாதை ஐயா வழின்னு சொல்லுவாங்கன்னு கேட்பாங்க. வைகுண்ட சுவாமிகள். அந்த வைகுண்ட சுவாமிகள் வந்து எல்லா சாதி மக்களும் சமபத்தி உணவு உண்ணணும்னு சொல்லுவாரு. ஓகேங்களா? அண்ட் இவருடைய வழி வந்து ஐயா வழின்னு சொல்லுவாங்க. இவருடைய நூலை அகில திரட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சையத் அகமது கான் தொடங்கிய இயக்கம் தான் அலிகார் இயக்கம் 1875. ஓகேங்களா? 1975 முகமது ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியை நிறுவாரு. அது 1920 பல்கலைக்கழகமா மாறிடும். சரிங்களா? பனாரஸ்ல இந்து கல்லூரியை நிறுவியவர் யாருன்னா மதன் மோகன் மாளவியா. சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அன்னி பெசன்டோட ஆதரவாளர்கள் தான் பிபி வாடியா, ஜிஎஸ் அரண்டேல். ஓகேங்களா? ஸோ அந்த இவங்கெல்லாம் வருவாங்க. அந்த தன்னாட்சி இயக்கத்தில் தொழிலாளர்களை அணி திரட்டுவதில் ஒரு முக்கிய பங்கு வகித்தவர் தான் பிபி வாடியா. ஓகேங்களா? அப்ப தொழிலாளர்களுடைய நமக்கு இன்னொருத்தர் யார் வரணும்னா எம் சிங்காரவேலர் வரணும். 1860 இருந்து 1946 வரை வளர்ந்திருப்பாரு. ஓகேங்களா? தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதின்னு சொல்லுவோம். இவருடைய தீவிர முயற்சியால தான் 1923 மே 1 தொழிலாளன் ஒரு பத்திரிகை தொடங்குறாரு. அந்த தொழிலாளன் பத்திரிகை மூலியமா தான் நம்ம தொழிலாளர் தினத்தை நம்ம கொண்டாடுறோம் 1923 மே 1. ஓகேங்களா? அதே மாதிரிதான் தொழிலாளர்களும் விடுதலை போராட்டத்துல ஈடுபடணும்னு நினைக்கிறார். யார் நினைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா எம் சிங்காரவேலர் நினைக்கிறார். எம் சிங்காரவேலர் அவர்கள் பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தால் தூண்டப்பட்டவர். சுயமரியாதை இயக்கம் நமக்கு தெரியும் 1925. சரிங்களா? அந்த சுயமரியாதை இயக்கத்தோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் செங்கல்பட்டு 1929. ஓகேங்களா? காஞ்சிபுரத்துல காங்கிரஸ்ல இருந்த பெரியார் வந்து ஓகேங்களா 1925 நவம்பர் 21 இவர் வந்து தன்னுடைய கோரிக்கை எடுத்துரைப்பார். பிராமணர் அல்லாதவருக்கு ஓகேங்களா, பிராமணர் அல்லாதவருக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா, இடஒதுக்கீடு கொடுங்க. அதுக்கு காங்கிரஸ் வந்து ஒத்துக்காது. அதனால இவர் என்ன செய்யறாரு, காங்கிரஸ் விட்டு வெளியேறாரு. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ஹிஸ்டரி கொஸ்டின். எந்த நடந்த மாநாடு? காஞ்சிபுரம். அதே மாதிரி நம்ம பெரியார் அவர்களுக்கு பெரியார் என்ற பட்டம், ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் என்ற பட்டம் சென்னை மகளிர் மாநாட்டில் கொடுக்கப்பட்டது 27 நவம்பர் 1938. ஓகேங்களா? ரைட். யுனெஸ்கோ விருது எப்போ கொடுத்தாங்கன்னா 1970. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. பெரியார் ஒரு 5 முக்கியமான இதழ்கள் வச்சிருப்பாரு. ஓகேங்களா? குடியரசு, விடுதலை, பகுத்தறிவு, புரட்சி. ஓகேங்களா? இந்த இதெல்லாம் வந்து இவரோட ரிவோல்ட். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரியாருடைய இதழ்கள். ஓகேங்களா? பெரியாரோட முக்கியமான ஒரு புக்கு பெண் ஏன் அடிமையானார். சரிங்களா? அம்பேத்கரோட முக்கியமான புக்கு சாதி ஒழிப்பு. அதே மாதிரி ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தோற்றமும் தீர்வும். அம்பேத்கரோட முக்கியமான ஒரு இதழ் கேட்டா ஒடுக்கப்பட்ட பாரதம். அம்பேத்கரோட இயக்கம் ஒடுக்கப்பட்ட நல்வாழ்வு பேரவை. அம்பேத்கரோட கட்சி சுதந்திர தொழிலாளர் கட்சி. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அப்படியே ஒரு எல்லா பாயிண்ட்ஸும் கொஞ்சம் ஞாபகம் வருதுங்களா? அப்படியே ஒரு சர்க்குலேஷன் ஆகுதா? ஸோ இதோட அப்படியே பார்த்துட்டே இருங்க. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.